தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்பொழுது வருவார்கள், எப்படி வருவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் உள்ளே போகலாம். நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது வேதத்தில் உள்ள ஒரு தீர்க்க தரிசன புத்தகங்களும் எழுதப்படுகிற கால நேரத்தை நீங்கள் அலசி பார்த்தது உண்டா? ஏன் அவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை, அவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை, அவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை வருகிறார்கள்? உதாரணத்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வருவதற்கு 712 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்தார். மல்கியா தீர்க்கதரிசி 400 வருஷத்துக்கு முன்பாக இருந்தார். ஒசியா தீர்க்கதரிசி 780 வருஷத்துக்கு முன்பாக, எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பேஸ் பண்ணி தான் இருந்தார். ஏன் இவ்வளவு காலங்கள் தள்ளி 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 வருகிறார்கள்? ஏன் இப்பொழுது தீர்க்கதரிசிகள் தடிக்கு விழுந்தா தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களே, தேவன் மறந்துட்டாரோ? இல்லை ஐயா, கவனிங்கள். இதை ஒரு சின்ன ஓமையை கொடுத்தால் உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசி உங்களுக்கு நன்றாக தெரியும். தேவன் ஆமோஸ் தீர்க்கதரிசி இடத்தை போய், இஸ்ரவேலர்கள் அனைவரும் பாவம் செய்து விட்டார்கள், அந்த பாவமானது எவ்வளவு தூரம் ரொம்ப இருக்கிறது தெரியுமா? ஒரு கலசத்தில் கழுத்து பகுதி வரை உங்களுடைய பாவம் ரொம்ப விட்டது, தேவன் உங்களை அழிக்கப் போகிறார். அப்படி அல்லையா, தேவன் உங்களை சந்திக்க போகிறார் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கவனிங்கள். ஒரு தீர்க்கதரிசியானவன் வருவானே என்றால் அந்த சபையானது பாழாய் போய், அவருடைய மந்தை பாழாய் போய் இருக்கும் பொழுது தன் மந்தையை சரிப்படுத்துவதற்காக தான் ஒரு தீர்க்கதரிசி வருவாரோ அன்றி, தன் வேத ரகசியங்கள், வேத ஆதாரங்கள், அவர் எதையெல்லாம் தேவன் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணிருக்கிறாரோ அதையெல்லாம் சொல்லுவதற்கு தான் அந்தந்த காலத்துக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இயேசு கிறிஸ்துடைய காலத்திலிருந்து நாம் மத்தியில் வரும்பொழுது ஒரு தீர்க்கதரிசிகள் கூட கிடையாதையா. 2000 வருடம் கழித்து தான் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். இதையெல்லாம் நாம் பிறகு பெரிய செய்தியிலே பார்க்கலாம். அதனால பிரியமான தேவஜனமே, எப்பொழுதுமே தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் காலம் கடந்து சபையானது விழுந்து போகிற கண்டிஷனில் இருக்கும் பொழுது தான் தன் மந்தையை அவர் சீர்படுத்துவதற்காக தீர்க்கதரிசிகளை அனுப்புவார். இது உங்களுக்கு புரியுமா? அல்லேலூயா.